நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் பங்குனி மாதத்திற்கான ஏஞ்சல்ஸ் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய உங்க வாழ்க்கைக்கு உபயோகமான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள் அனைவரும் டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்ன? தனுசு ராசி நேயர்களுக்கு, be a good example. You are not allowed to have any serious character defects. நான் ஒவ்வொரு செய்தியும் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு அனுபவமும் வித்தியாசமான ஒரு கேள்வி பதிலாகவும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாமளே செதுக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிற்பி எப்படி சிலையை செதுக்கிறாரோ அதே போல குருவும் ஏஞ்சல்ஸும் நம்மளை செதுக்குறாங்க. நம்ம நற்குணங்களை நம்ம பயிற்சி பண்ண சொல்றாங்க. நம்ம குட் எக்ஸாம்பிள். தனுசு ராசி நேயர்கள் எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது பார்த்து நான் இவங்கள போல இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். நம்ம எல்லாருமே அன்புக்காக யாரை சொல்லுவோம்? அன்னை தெரசா. அன்னை தெரசா போல மிகுந்த பணிவு, அன்பு, கருணை உள்ளம் கொண்ட நபர் யாரும் கிடையாது. அவங்கள நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், கிரேட் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா, ஒரு காரியத்தில் இல்லாட்டி ஒரு நற்குணத்தில் இதில் இவங்கள விட சிறந்தவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கடைபிடிக்கணும். You are not allowed to have serious character defects. உங்களுக்கு ஏதாவது நற்குணத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய குணம் பல மடங்கு மேம்படணும். நீங்கள் அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், உயர்ந்த உள்ளம் கொண்டவங்களாக இருக்கணும். இது எல்லாமே சொல்கிறதுக்கு, வார்த்தைகளாக சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது நமக்கு கோபம் சட்டுன்னு வந்துடுது, நமக்கு எரிச்சல் வந்துடுது, நமக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க நடந்து கொள்ளாத போது நமக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் போகுது. இது எல்லாமே நம்ம தியானம் பண்ணாததுனால தான். நம்ம தியானம் பண்ணோம். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நம்ம தியானம் பண்ணுறோம். யாரெல்லாம் தியானம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே என்னோட சேர்ந்து தியானத்தில் கலந்துக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே தியானம் பண்ணுங்கள். நம்மளை சூழ்ந்து ஒளி உடல் இருக்குது, அதில் சக்கரங்கள் இருக்குது, அதில் மெரிடியன்ஸ், நாடிஸ் எல்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, கடவுளோட சக்தி, பிரபஞ்ச சக்தி மூலமாக நமக்கு எல்லாமே அடித்து செல்லப்படுது. மேலும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு அதிகரிக்கப்படுது. நமக்கு நினைவாற்றல், நம்மளுடைய அறிவுத்திறன், நம்மளுடைய பண வளமை, செல்வச் செழிப்பு, வெற்றி, இவை எல்லாமே தானாகவே தேடி வருது. அப்போது தனுசு ராசி நேயர்கள் அனைவரும் டீன் டைப் பண்ணுங்க. தியானம் பண்ண கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. இது மற்ற வகுப்பு மாதிரி சாதாரணது கிடையாது. இது கண்ணுக்கு புலப்படாத ஒளி உடல் பற்றின அறிமுகம், எனர்ஜி, எல்லாமே எனர்ஜி பற்றின பாடம். அப்போ பௌர்ணமி நம்ம ரொம்ப சந்தோஷமாக முழுமையாக அந்த எனர்ஜியை அனுபவித்து நம்ம வீட்டை நம்ம என்ன பண்ணலாம்? ஆசீர்வாதம் பண்ணலாம். நன்றி.